எல்லோரும் சுகர் கட் டயட்டுன்னு சொல்லும்போது, அது என்ன பெரிய இதா ஃபாலோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்குள்ளே வரும்போது தான் நான் வந்து ஒரு காஃபி அடிக்ட்னே சொல்லலாம். டீ குடிக்க மாட்டேன். காஃபி வந்துட்டு எவ்வளோ குடுத்தாலும் குடிப்பேன். அந்த அளவுக்கு நான் இருந்தேன். ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அதில் அந்த காஃபி கம்மி பண்ணதுக்கப்புறமா நெறைய கிரேவிங் கம்மியாகுது எனக்கு. ஸோ அதுக்கு பதிலா நான் ஆப்ஷனா இந்த கிரீன் டீ, அதுக்கப்புறமா இந்த ஆப்பிள் சிடர் வினிகர், அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாரி நான் எடுத்துக்கிட்டதுனால என்னோட கிரேவிங்ஸ் ரொம்ப கம்மியாகி, இப்போ இனிப்பையே நான் சாப்பிடுற அளவுக்கு மறந்துட்டேன். அந்தளவுக்கு ஆயிட்டேன். ஸோ இந்த நோ சுகர் டயட் இல்லை காஃபி டயட் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இப்போ க்ரீன் டீ தான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய கிரேவிங்ஸை கம்மி பண்ணுது. அந்த சுகர் கிரேவிங்ஸ் எனக்கு இல்லை. அந்த மாதிரி பசியும் அதிகமாக எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ராகி புட்டு தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி. அது எனக்கு கிரேவிங்ஸ் இருந்ததுனால ராகி புட்டு செஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து தம்பிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்ததுனால கடைக்கு கேக் வாங்க போயிருந்தோம். அந்த கடை நியூவாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். அந்த ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ வீட்டில் கேக் வாங்கிட்டு வந்துட்டு தம்பிக்கும் கேக் கட் பண்ணிடுச்சு. ஸோ நைட் டின்னருக்கு வீட்டில் பிரியாணி தான், மட்டன் பிரியாணி. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் வேறு இருந்ததுனால நான் சர்ச்சுக்கும் அடுத்து கிளம்பணும். ஸோ அதுக்காக படப்படன்னு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கிளம்பி திருவிழாவுக்கு போயிட்டேன்.